சார் வணக்கம். தொடர்ச்சியாக தமிழகத்தில் பல்வேறு புதிய பேருந்துகள் அப்படிங்கிறது வந்த வண்ணம் இருக்கு. இப்போ வால்வோ பேருந்துகளும் கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்தடுத்து என்ன திட்டங்கள் இருக்கு? வால்வோ பேருந்து எப்படி யோசிச்சிங்க? இது மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இதுவரை ஆம்னி பேருந்துகளில் பயன்படுத்தப்படுகின்ற இந்த சிறப்பான வசதிகள் கொண்ட வால்வோ பேருந்துகள் அரசு பேருந்துகளும் கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை இருந்தது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற நேரத்தில் உடனடியாக இந்த பேருந்துகள் வாங்குவதற்கு உத்தரவிட்டார்கள். இப்பொழுது 20 வால்வோ புதிய பேருந்துகள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் இன்றைக்கு துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு 11 வழித்தடங்களில் சிறப்பான சேவையை இது வழங்க இருக்கிறது. நிச்சயமாக இது ஒரு வெற்றிகரமான திட்டமாகத்தான் இருக்கும். எனவே இதனுடைய தொடர்ச்சியாக பரவலாக விரிவாக்குவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும். இப்போ சென்னை முழுக்க நம்ம பல இடங்களில் மின்சார பேருந்துகளுடைய பயன்பாட்டை பார்க்குறோம். ஏர்போர்ட்குள்ளே தான் நம்ம அந்த பேருந்துகள் அதிகமாக பார்த்தோம். இப்போ சென்னைக்குள்ளே அதிகமாக இருக்கு. இது வரவேற்பு எந்த அளவுக்கு பெற்றிருக்குன்னு பார்க்குறீங்க? மின்சார பேருந்துகளை பொறுத்தவரை ஒரு மிகுந்த மக்களுடைய வரவேற்பை பெற்றிருக்கின்றது. குறிப்பாக எடுத்தவுடனே வியாசர்பாடியிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். அதற்கு அடுத்த கட்டமாக தென் சென்னை பகுதியிலே மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்தார்கள். அதற்கடுத்து 3வது பணிமனை பூவிருந்தவள்ளியிலே கடந்த வாரத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 350 பேருந்துகள் இந்த மின்சார பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இதுவரை வெளிநாடுகளில் பார்த்த அல்லது நீங்கள் சொன்னது போல விமான நிறுவன நிலையத்திற்குள் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் பார்த்த பேருந்துகள் ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் இன்றைக்கு சென்னையில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இது முதல் ஃபேஸில் இந்த 350 இல்லாமல் இன்னும் 300 பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது. அதேபோல 2ஆம் ஃபேஸிலும் 600 பேருந்துகள் வர இருக்கிறது. இந்த பேருந்துகள் முழுவதும் மக்கள் பயன்பாட்டிற்கு வருகின்ற போது சென்னோட முகமே மாறியிருக்கும். ஒரு வெளிநாட்டில் இருப்பது போன்ற உணர்வை தரக்கூடிய சேவையாக இருக்கும். இது மக்களுக்கான வசதிகளை கொடுக்கின்ற நிறுவனம் பயன்பாடு என்பதை தாண்டி சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கு உலக அளவிலே இன்றைக்கு முன்னெடுக்கப்படுகின்ற நடவடிக்கையின் மிக முக்கியமான நடவடிக்கை இது. எல்லா இடங்களிலும் டீசல் பேருந்துகளால் காற்று மாசு அடைந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுகின்ற நேரத்தில் அதை மெல்லமாக மாற்றி அமைக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு உலக அளவில் எடுக்கப்படுகின்ற நடவடிக்கை. அந்த வகையில் சமீபத்தில் டெல்லியில் ஏற்பட்டிருக்கின்ற சூழலெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாதி பணியாளர்கள் வீட்டிலும் பாதி பணியாளர்கள் அலுவலகத்திலும் பணிபுரிகின்ற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. காரணம் போக்குவரத்து அந்த பேருந்துகள் அதிகம் இயங்குவது, கார்கள் அதிகம் இயங்குவதை குறைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழிகாட்டுதல் இன்றைக்கு முன்கூட்டியே இந்த நடவடிக்கை துவங்கி இருக்கிறது. எனவே இது ஒரு சிறப்பான முன்னெடுப்பு. போக்குவரத்து துறை தொடர்ந்து நிதி நெருக்கடி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சொல்றோம். இந்த பேருந்துகள் வாங்குறது லாபமா அல்லது நஷ்டம்னு பார்க்கணும்? நம்ம போக்குவரத்துறை என்ன நெருக்கடி இருந்தாலும் இது சேவைத்துறை என்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த நிறுவனத்திற்கு தேவையான நிதிகளை வழங்கி வருகிறார்கள். அதேபோல ஒரு மிகப்பெரிய இந்தியாவிலேயே 20,000 பேருந்துகளை கொண்ட ஒரு போக்குவரத்து நிறுவனம் தமிழ்நாடுக்கு சொந்தமானது. அதேபோல 1,05,000 பணியாளர்களை கொண்ட ஒரு நிறுவனம் இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாட்டில் தான் இருக்கிறது. எனவே ஒருபுறம் இந்த துறையும் சிறப்பாக இருக்க வேண்டும், அதன் மூலம் மக்களுக்கான சேவையும் சிறப்பான முறை வழங்க வேண்டும், அதில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களுடைய நலனும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற காரணத்தினால்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் நிர்மாணித்த இந்த துறையை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மிக சிறப்பாக பாதுகாத்து வருகிறார்கள். கடைசி ஒரு கேள்வி, சென்னையில் பல இடங்களில் திடீர்னு டபுள் டெக்கர் பஸ் நம்ம பார்க்குறோம். அந்த பஸ்ஸும் சென்னைக்கு வரப்போகுதா? அது கான்ட்ராக்ட் சைன் ஆயிடுச்சா? இல்லை, டபுள் டெக்கர் பஸ்ஸை அறிமுகப்படுத்த வேண்டும் என்பது உங்களை போன்ற எங்களுக்கும் அந்த ஆசை தான். விரைவில் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறோம். சார், இப்போ இப்போ ₹1.70 கட்டண நிர்ணயம் செஞ்சிருக்கோம். இது தனியார் பேருந்துகளை கம்பேர் பண்ணும்போது குறைவா இல்லாட்டி அதுக்கு ஈக்குவலா தான் இருக்கா சார்? தனியார் பேருந்துகளை விட இது மிக குறைவான கட்டணம். நம்ம அரசு போக்குவரத்து கழகத்தை பொறுத்தவரை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு இந்த 5 ஆண்டு காலத்தில் கட்டண உயர்வு இல்லாமல் இந்த சேவையை வழங்கி வருகிறார்கள். எனவே அதே போன்ற எதுவும் தனியார் பயன்பாட்டில் இருக்கின்ற நிறுவனங்களை விட இது குறைவான கட்டணம்.